அது வழக்கே இல்லை தம்பி. நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு திமுக செய்கிற வேலை இது எல்லாருக்கும் தெரியும். இது வழக்கே இல்லை, இது ஒன்றுமே இல்லை. போன அந்த விஜயலட்சுமி மறுபடியும் வருதுன்னா அது யார் காரணம்? நான் ஒரே காரணம்தான், சீமான் வளர்ந்துட்டார், சீமான் நாட்டை ஆள போகிறாரு, இதை தடுத்து நிறுத்தணும். எல்லாம் இருக்கிற அறிவாளிலாம் சொல்லிட்டான் போய் அங்கே போயிட்டு. அது மனநில பாதிக்கப்பட்ட ஒரு பெண். என்னை பொறுத்தல தான் நான் சொல்லுவேன். அதாவது 24 மணி நேரத்தில் என்ன 48 கோணமாக பேசணும். பைத்தியம் எப்படி சிரிக்குதோ, சிலத்தில் சிரிக்கும், சிலத்தில் அழுவும், சிலத்தில் முடியெல்லாம் விரித்து போட்டு அலங்கோலமாக நிற்கும். அதே மாதிரி விஜயலட்சுமி விரும்பி தானே வந்தாங்க அவங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்த நாள் வந்து ஒரு பாலியல் தொழிலாளியாவ அப்படின்னாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் பாலியல் தொழிலாளின்ட்டு சாபம்லாம் விட்டாங்க. அதாவது தம்பி, ஒரு நல்ல மனுஷனை ரொம்ப குத்தக்கூடாது தம்பி. நம்ம மேலே ஒரு அவதூறு இல்லாமல் ஒரு அவதூறு பரப்ப மாட்டாங்கல்ல. என்ன அவதூறு? எல்லாரும் அவதூறு, என்ன அவதூறு? அப்போ அப்படி நான் வேற மாதிரி ஆகிடுவேன். இது ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்து அதை காப்பாத்தல அப்படின்னாலும் என்ன வாக்கு, என்ன வாக்கு, வாக்கு என்ன கொடுத்த வாக்கு? அதாவது ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தம்பி, அது ஒரு ஆளா இருந்தா பரவாயில்ல தம்பி. இதெல்லாம் கேவலம், சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு பெண்மைக்கான ஒரு அடிப்படை தகுதியே எழுந்த பொண்ணு வந்த ஸ்பீட்ல இப்ப வெளியே போறாங்க. ஏன் விலகல் இவ்வளவு அதிகமாகுது? அது எல்லாருக்கும் தம்பி. திமுக இப்ப திமுகவோ அதிமுகவோ அவ்வளவு விலகல் கிடையாது. நீங்க அதை ஒரு கேள்வியா என்கிட்ட கேட்காதீங்க. இதோட சீமானுடைய அரசியல் வாழ்க்கை வீணா போயிடும். இதோட சீமான் ஓரக்கட்டப்படுவார். இதோட சீமானுடைய அரசியல் வாழ்வு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. என்ன வாயில வந்துதான் பேசுறானே இல்லையா? 53 வயசுல அவரு கூட நிக்கிறேன்னு நானும் ஏதாவது திமுக அண்ணா திமுகவில் அண்ணா திமுகவை போய் கண்ணியத்தாய் காவேரி தாயின்னு ஜெயலலிதாவை 4 பேர் பேசுறா 10,000 ரூபாய். முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் கட்டுமரன்னு சொன்னா எனக்கு 10,000 ரூபாய். அப்புறம் சீமான் அண்ணனுடைய படத்தை பாத்தியா நீ? நான் போடுவேன். நான் அதை சொல்லிட்டேன். நான் ஸ்டாலின், மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களையும் பாத்திமா பாபு ஓட்டு சொல்லிட்டா. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு இடிமுரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போது இந்த வழக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்சு அவருக்கு ஒரு தீர்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு. நான் இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. இதுவே அவருக்கு ஒரு பாதி வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் தரப்புலேருந்து வந்துட்டுருக்கு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது வழக்கே இல்லை தம்பி. எங்களுடைய முன்னேற்றத்தை, நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு ஒரு சில பேர் என்ன அண்ணா திமுக மன்னிக்கணும், திமுக செய்கிற வேலை. ஓகே, தெரியுதுங்களா? இது எல்லாருக்கும் தெரியும். இது வழக்கே இல்லை, இது ஒன்றுமே இல்லை, இது வெத்து தோட்டா, இதனால் புரோஜனம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை பெருசுப்படுத்தி பண்ணுறாங்க. நீதி வெற்றி பெறும்ல. அப்போ நீங்கள் ஏன் அங்கே அந்த காவல் நிலையம் முன்பு ஏன் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? இது வழக்கே இல்லை விட்டுருந்தா அவரே சந்திச்சு சொல்லி வந்திருப்பார்ல. ஏன் தம்பி, நாங்கள் எந்த குற்றமும் செய்யாத எங்களை இழுக்கடிச்சா, முன்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வலசரைவா காவல் நிலையத்தில் எங்கள் மேலே புகார் இருந்தது. எங்கள் அண்ணன் போனார், நாங்கள் போனோம். அந்த விஜயலட்சுமி என்ன பண்ணிச்சு? வேணாம், போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? கர்நாடகா போயிடுச்சு. ஐயோ, சீமானெல்லாம் எதுக்க முடியாது, சீமா பெரிய அதே சொல்லுது, அது வாயெல்லாம் சொல்லுது, மிகப்பெரிய சக்தி, தமிழ்நாடு அவர் சொன்னால் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிடுச்சு. போன அந்த விஜயலட்சுமி மறுபடியும் வருதுன்னா அது யார் காரணம்? என்ன ஒரே காரணம்தான், சீமான் வளர்ந்துட்டார், சீமான் நாட்டை ஆள போகிறாரு, இதை தடுத்து நிறுத்தணும். எல்லாம் இருக்கிற அறிவாளிலாம் சொல்லிட்டான் போய் அங்கே போயிட்டு. சீமான்ங்கிறது மிகப்பெரிய சக்தி. 2026 அவர் ஏதாவது பண்ணுறது பாருன்னு சொல்லிட்டாங்க. இதை ஒரு காரணம் காட்டி அந்த விஜயலட்சுமிக்கு பணத்தை கொடுத்து இது மாதிரி அவதூற கிளப்பு பேசு. அந்த விஜயலட்சுமி பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அது வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண். என்னை பொறுத்தல தான் நான் சொல்லுவேன். ஒரு நேரத்தில் நல்லா பேசும். அதாவது 24 மணி நேரத்தில் என்ன 48 கோணமாக பேசும் அது. அதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பைத்தியம் எப்படி சிரிக்குதோ, சில இதில் சிரிக்கும், சில இதில் அழுவும், சில இதில் முடியெல்லாம் விரித்து போட்டு அலங்கோலமாக நிற்கும். அதே மாதிரி விஜயலட்சுமி. அதுக்கு யாரோ பணம் கொடுத்து நடிகை நல்லா வாழ்ந்துருச்சு, வாழ்ந்தாகணும். சினிமாவில் இருந்தது, இன்றைக்கி சினிமா கிடையாது. ஏசி அதாவது குளிர்சாதன அறை வேணும், நல்ல உணவு சாப்பிட்ணும், அப்படிங்கலாம் பணம் வேணும். அந்த பணத்துக்கு யாரை வந்து இது காட்டினா பணம் வரும்னு அது ரெடி பண்ணிக்கிட்டு அது திமுக வந்து வேலை பார்க்குது. இப்போ சீமான் அவர்களே சொல்கிற கருத்து என்ன, என்கிட்டயே பணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவரே ஒப்புக்கொண்டார். ஒரு 3 மாதங்கள் வந்து 50,000 ரூபாய் கொடுத்தேன், உதவியாளர் மூலமாக கொடுத்தேன் அப்படின்னாரு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்னா விரும்பி தானே வந்தாங்க அவங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு பாலியல் தொழிலாளர் தம்பி ஒரு மனுஷனை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் பாலியல் தொழிலாளர் சாபம்லாம் விட்டாங்க. என்ன நடக்குது தொடர்ந்து? அதாவது தம்பி, ஒரு நல்ல மனுஷனை வந்து ரொம்ப குத்தக்கூடாது தம்பி. குத்தி 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 பார்த்தீங்கன்னா அது அந்த ரணம் எப்படி இருக்கும், வேதனையில் அப்படி சொல்கிற மாதிரி சூழல் வரும். இப்போது நீங்கள் ஒரு நல்ல மனிதன், நல்ல தம்பி, உங்களை போய் அவதூற உங்கள் மேலே சொல்லி அதை வந்து எங்கேயாவது உங்களை கொண்டு போய் சேர்க்குன்னு நினைக்கிற போது அது பேசி தான் ஆகணும். அதை பண்ணாமல் சொல்ல மாட்டாங்கல்ல. எதை பண்ணாமல் தம்பி? நம்ம மேலே ஒரு அவதூறு இல்லாமல் ஒரு அவதூறு பரப்ப மாட்டாங்கல்ல. என்ன அவதூறு? எல்லாரும் அவதூறு. என்ன அவதூறு? அன்னைக்கு சினிமாவில் இருந்தாங்க, சினிமாவை பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது என்னென்னா, இப்போது ஒரு கல்லூரி இருக்குது, கல்லூரியில் ஒரு பெண் படிக்கிறாங்க. அந்த கல்லூரிக்கு உள்ளே நுழைஞ்சி இப்போ இது நடந்த அண்ணா நகரில் நடந்தது, அதான் மன்னிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது, அது மாதிரியா வந்து நடந்தது. இது அது வேற அத்துமீறல் தம்பி. அதுதான் வந்து அவதூறு, அத்துமீறல், அதாவது மூர்க்கத்தனமாக வந்து குற்ற செயலில் ஈடுபடுறது. தெரியுதுங்களா? அன்றைக்கி அத்தனை நாள் வரையும் தெரியவே இல்லையே, ஒன்றுமே தெரியலையே தம்பி. மாமா, எங்கள் மாமா, எங்கள் குடும்பம், கேவலம் தம்பி. பேச பேச இது பேசி ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்து அதை காப்பாற்றலை அப்படின்னாலும் என்ன வாக்கு, என்ன வாக்கு கொடுத்து காப்பா அப்படிதான் இருக்கான்னு கேட்க. என்ன வாக்கு என்ன கொடுத்த வாக்கு? அதாவது ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தம்பி, அது ஒரு ஆளாக இருந்தால் பரவாயில்ல தம்பி. நான் தான் சொல்லுவேன், அதாவது என்னையே வந்து மனதார காதலிச்சு என்னையே வந்து கல்யாணம் பண்ணுவேன்னு கடைசி வரை நின்று குடும்பத்தில் சண்டை போட்டு அப்பா அம்மாவை எதிர்த்து நின்னா அது பெண்ணு. திரும்ப பக்கத்துலாம் போயிட்டு எங்கேயாவது இந்த பிரியாணி கடை திறந்துருக்கு, அந்த மாதிரி எல்லா கடையிலையும் சாப்பிட்டா எப்படி தம்பி பேசுறது? அதான் ஏதாவது எனக்கு நல்ல கடை, ஒரு உணவு விடுதி, அதில் சாப்பிட்றது சரி. நான் நினச்ச கடைலாம் சாப்பிட்டா நான் வந்து இந்த கடையில் சாப்பிட்டேன், இந்த கடையில் தான் சாப்பிட்டேன், இந்த கடையில் சாப்பிடுவேன்னா அது ஒரு நியாயம் உண்டு. நீ பல கடையில் போய் நான் அந்த கடையில் வந்து உரிமை கொண்டாடினா எப்படி சொல்கிறது? ஒன்று இதெல்லாம் கேவலம், சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு பெண்மைக்கான ஒரு அடிப்படை தகுதியே எழுந்த பொண்ணு விஜயலட்சுமி. அது பாவம், அது போயிடுச்சு. எங்களுக்கு அது காரணம் இல்லை. இப்போ எங்களுக்கு காரணம் எங்களுக்கு திமுக வந்து எங்களை நகர்த்த பார்க்குது. இப்போ திமுக உங்களை பார்த்து அரசியலில் வந்து உங்களை பார்த்து பயப்படுறாங்க, உங்களை எதிர்க்க முடியாமல் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்கிறீங்க. எதை வச்சுன்னு சொல்லுங்க தம்பி. எதிர்க்க முடியாதன்னா நிலை அது. இந்த கட்சியில் தான் ₹1 வாங்காமல் இனமானத்தோட தன்மானத்தோட இந்த கட்சி நிற்கிறான். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியையும் இதுபோல ஒரு தொண்டனை, இதுபோல ஒரு உறுப்பினர்களை நீ பார்த்துருக்க முடியாது. நீங்கள் நடந்த இடைத்தேர்தலாம் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவனே தன்னுடைய துணியை வந்து அந்த பையில் எடுத்துக்கிட்டு போய் அவனே வந்து தன் டிக்கெட் போட்டு அவனே போய் அங்கே இருந்து அவனே உணவுக்கு, தேநீருக்கு, தங்குற அறைக்கெல்லாம் பணம் கொடுத்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுற ஒரு தொண்டன் இருக்கிறான்னா அது நாம் தமிழ் கட்சி மாத்திரம்தான். இது வலிமையான கட்சி. இப்படி ஒரு கட்டமைப்பை அண்ணன் சீமான் உருவாக்கிட்டாரு. மற்ற கட்சி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், சூலூர் இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா கோடியாக வந்து சம்பாதிச்ச பணத்தை கொட்டினான்.
திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள் எல்லாரும் இங்கே இந்த 50 ஆண்டுக்கான சம்பாதிச்சால அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் மக்களை ஏமாற்றிய பணத்தை கொண்டு போய் அங்கே வந்து செலவு பண்ணி தேர்தல் என்ன அப்படி பண்ணா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் ஏன் சீமானை பார்த்து பயப்பட போறாங்க? யாரு காசு கொடுத்து அவங்க ஜெயிக்கிறாங்க தம்பி? தம்பி அதாவது ஒண்ணுமே கொடுக்காம இப்படி கேள்வி கேட்கிற, ஒண்ணுமே கொடுக்காம 36 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி இருக்குதுன்னா அது நாம் தமிழ் கட்சி. அதுக்கு பயப்படுறான். நீ எதையுமே கொடுக்கல. இப்ப நம்ம வாக்குகள்லாம் அங்க போயிரும் அப்படின்ட்டு பயப்படல அவங்க. யாரு? திமுகவோ அதிமுகவோ நம்ம வாக்குகள் வந்து நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? ஒரு திமுக காரன். நான் எனக்கு வந்து 53 வயசு ஆகுது. நான் இப்போ எங்கே வந்து அதாவது உனக்கு தெரியும் மூர்க்கமாக நிற்கிறேன். நான் சொல்கிற காணொலி எதுக்கு நிற்கிறேன்? 50 ஆண்டு காலம் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து ஒன்றுமே இந்த மக்களுக்கு செய்யலை. என்னை போல லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான தம்பிகள் உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் வந்த ஸ்பீடில் இப்போ வெளியே போகிறாங்க. ஏன் விலகல் இவ்வளோ அதிகமாகுது? அது எல்லாருக்கும் நான் தம்பி திமுக இப்போ திமுகவோ அதிமுகவோ அவ்வளோ விலகல் கிடையாது. நீங்கள் அதை ஒரு கேள்வியாக எங்கிட்ட கேட்காதீங்க. கட்சின்னு சொன்னால் 10 பேர் வருவான், 10 பேர் போவான், 100 பேர் வருவான். உங்களுக்கு தினமும் நடக்கிறதுனா பிரச்சனை. உங்களுக்கு திமுக நான் சொல்கிறேன், வரலாற்றை சொல்கிறேன் கேட்டுங்க. திமுக ஆரம்பித்து 1949 ஆரம்பிச்சுது. எம்ஜிஆர் 1971 வெளில வந்தாரா? அதுக்கப்புறம் வந்து வைகோபால்சாமி வெளில வந்தாரா? அதுக்கப்புறம் வந்து வைகோபால்சாமி வெளில வந்தார். டி ராஜேந்தர் வந்து லட்சிய திமுக ஆரம்பித்தார். அப்புறம் கேப்டன் அதை விஜயகாந்த் வந்து அதாவது முற்போக்கு திராவிடர் கழகமாக ஒன்று ஆரம்பித்தார். படிப்படியாக இந்த கட்சி திமுக காணா போயிடும் நாளெலாம் வந்தது. ஆனால் திமுக வந்து இன்றைக்கி இருக்கா இல்லையா? அது போவான் வருவான். அதை பற்றி இங்கே ஏன் போகிறாங்க, அவங்க ஏன் வரான், அவன் நோக்கம் வர்றான் போகிறான். இங்கே நோக்கம் என்னன்னா இனமான உணர்வோடு இருக்கிறவன் இருப்பான். தெரியா? இனமான உணர்வோடு வந்தவங்க மனசு கஷ்டத்தில் சில பேர் போவான், 100 பேர் போவான், 1000 பேர் வருவான். இது கட்சி நடக்கிற. அவங்க சொல்கிற எல்லாரும் கருத்து என்னன்னா சீமானவர்கள் வந்து தனிச்சே செயல்படுறாரு, கொள்கை விஷயம் ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தொடர்ந்து விலகல் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் சீமான் தனிச்சு தான் செயல்படுறாரு. இப்போ இல்லை. தேசிய தலைவர் என்னைக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டாரோ அன்னைக்கு தனிச்சையாக செயல்படுறாரு. அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு 2 கோடி பேர் இருந்தானா? ராமேஸ்வரத்தில் பேசுகிறாரு. அந்த பேச்சு வந்து அந்த கருத்தியல் வந்து எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுது. எல்லா மக்களும் வந்து பிரிவில் நிற்கிறாங்க. கட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கி அதே கருத்தியோடு நிற்கிறாரு. வேற ஒருத்தன்னா வந்து ஒரு 5000 கோடி வாங்கிக்கிட்டு எவனுக்காவது பூஜா தூக்குவான். புரியுதா? நல்ல பிரியாணி சோறு தின்னுவிட்டு நல்ல குளிர் சாதன அறையில் தங்கி விட்டு ஒரு 5000 கோடி வாங்கிக்கிட்டு சொத்தை சேர்த்துக்கிட்டு இருப்பான். 2010 கட்சி ஆரம்பித்து இது இன்னைக்கு 2024 கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் தனிமையாக எந்த கட்சியோடும் கூட்டு எனக்கு தேவையில்லை, இனமானம் எனக்கு முக்கியம், தன்மானம் முக்கியம், என் மக்கள் முக்கியம் நிற்கிற ஒரு தலைவரை பார்த்து நீங்கள் வந்து இந்த சில்லாட்டம் ஆட்டினீங்கன்னா அது எப்படி? அது என்ன எத்தனை கொண்டு வரும்? எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்க. கடைசி அந்த விஜயலட்சுமியாக கிடைச்சது. என்ன பேச்சு தம்பி, பார்த்தீங்களா நீங்கள்? இதோட சீமானுடைய அரசியல் வாழ்க்கை வீணாக போயிடும். இதோட சீமான் ஓரக்கட்டப்படுவார். இதோட சீமானுடைய அரசியல் வாழ்வு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. என்ன வாயில வந்துதான் பேசுறானே இல்லையா? இல்ல எனக்கு ஒரு பக்கம் என்ன தோணுதுன்னா, இதை வைத்து சீமானவர்கள் ஒரு அரசியல் பண்றாரோ அப்படின்னு. எதை வச்சு? விஜயலட்சுமி விஷயத்தை வச்சு. இதை வச்சு பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு லைம் லைட்லயே இருக்கலாம், எல்லா பக்கமும் பேசு பொருளாவே இருக்கலாம். அது பெரிய பேர் அறிஞரா அதை வச்சு நாங்க அரசியல் பண்றோம். நாங்க பண்ண அரசியல் இல்ல. அப்புறம் வந்து அங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அத்தனை தம்பிகள் வந்து அவ்வளவு போராட்டம். தம்பி தன்மானமிக்க தலைவனை தொழுகிற போது அவனுடைய தம்பி சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டான். என்னுடைய பேட்டியை பார்த்தியா? புரியுதா? எல்லா தலைவன் மாதிரி இல்லை. காரில் ஏசி காரில் உட்காந்து போகிறோம் கிடையாது. அங்கே என்னோட உட்காந்து உணவருந்தி இந்த மணி நிலைப்பாட்டை விளக்கிற தலைவன். அப்படியேப்பட்ட மகத்தான் நான் தான் சொல்றேன். 53 வயசுல அவரு கூட நிற்கிறேன்னு நானும். ஏதாவது திமுக அண்ணா திமுகவில் வந்து அண்ணா திமுகவை போய் கண்ணிய தாய் காவேரி தாய்னு ஜெயலலிதாவை 4 புகழ்ந்து பேசுனா 10,000 ரூபா. முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் கட்டுமரன்னு சொன்னா எனக்கு 10,000 ரூபா. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறான் பார்த்தியா? இதெல்லாம் விட்டுட்டு ஏன் சீமான் கூட நிற்கிறேன்? இந்த மண்ணின் வளங்களை நலன்களை அதாவது 24 மணி நேரம் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற மனிதனாக சீமான் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை எப்படி நான் வீட்டில் தூங்கிட்டு கிடப்பேன்?
சரி, அதான் அரசியல் ஆக்கல இல்ல அந்த விஷயத்த. இத விஜயலட்சுமி விஷயத்த அவர் அரசியல் ஆக்கல. நாங்க அரசியல் ஆக்கல. ஆ. விஜயலட்சுமி விஷயங்கள்லாம் விஜயலட்சுமி எங்க கருத்தியலுக்கும் விஜயலட்சுமி என்ன தொடர்பு இருக்கு? நீ சொல்லு. எங்க கருத்தியலுக்கும் விஜயலட்சுமிக்கு நாங்க வைக்கிற கருத்தியல் என்ன கருத்தியல்? உயர்ந்த கருத்தியல், சிறந்த சித்தாந்தம். எங்களுக்கு போய் விஜயலட்சுமிலாம் அப்போ அப்படி நான் வந்து வேற மாதிரி ஆகிடுவேன். நான் விஜயலட்சுமியை பற்றி பேசக்கூடாது. விஜயலட்சுமியை வைத்து சீமானை சாய்த்து விடலாம் என்று திமுக வேலை செய்தது. அவங்க சொல்லுவான்ல, தான் செருப்படுத்து தானே அடிச்சுக்கிட்டாங்கிற மாதிரி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு அருமையான தீர்ப்பை கொடுத்து என்ன சொல்லியிருக்க, இந்த பிரச்சனை உடன்பட்டு பேசி ஒரு தீர்வு காணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து வேற. அது நாங்க பேசுறோம், பேசாம போறோம், நாங்க உட்காந்து பஞ்சாயத்து அது கூட பேசுறேன். சீமானை பற்றி இப்படிப்பட்ட அவதூறை பேசினால் நாம் தமிழ் கட்சியில் உள்ள சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் வழக்கு தொடரலாம். எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. இதை விட வந்து உங்களுக்கு வந்து முகத்துல கறி பூசுறதுக்கு வேற என்ன? வேற ஒருத்தன் தூக்கம் அடிச்சிருப்பான். எவ்வளவு அவதூறு! நீ என்ன சொல்ற? நாங்க சொல்ற கருத்தியெல்லாம் மோதுங்க எங்கள்கிட்ட வாங்க, நாங்க தயாரா இருக்கிறோம். அப்புறம் வந்து அந்த பொண்ணை கொன்று வர்றது, அப்புறம் வந்து சீமான் திரள்நிதி வாங்கிட்டாருங்கிறது, அப்புறம் சீமான் அண்ணனுடைய படத்தை பாத்தியா நீ? நான் போடுவேன். நான் அதை சொல்லிட்டேன். நான் படத்தை ஓட்டுறீங்க நீங்க, அதே மாதிரி அவ்வளச்சினமா படத்தை ஓட்டுறீங்க. நான் ஓட்டுட்டா, நாங்க ஓட்டுட்டா, மரியாதைக்குரிய கலைஞர் விஜயகுமாரி நாங்க ஓட்டுட்டா, ஸ்டாலின் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களையும் பாத்திமா பாபு ஓட்டு சொல்லிட்டா. என்ன தம்பி அரசியல் பண்றீங்க நீங்க? நாகரிகமான அரசியல் பண்றீங்க. இந்த நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. எங்க இப்ப சீமான் அவர்கள் சொல்றாரு, ஒரு குச்சியிலிருந்து தூக்கிட்டு போய் வலுக்கட்டாயமாவா நான் கற்பழிச்சேங்கம்மா சொல்றாரு. அது நாகரிகமான அரசியல் பண்றவர் சொல்ற வார்த்தையா? அது இல்ல, நீங்க பண்ற வேலை அப்படி இருக்கு. அப்ப நாங்க சொல்லிதானே ஆகணும். நீங்க சும்மா வந்து அந்த 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 விஜயலட்சுமியை வந்து இது வேணான்னு விட்டு போயிடுச்சு. இது வந்து இந்த வழக்கு நமக்கு அது சம்மந்தப்பட்டது. அது கர்நாடகா போயிடு. போகிற பொண்ணை கூட்டு வந்து நீ தோண்டி விடு, ஏதாவது கிளறி விடு, நாங்கள் பார்த்துக்குறோம், பின்னாடி நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தூபம் போட்டிங்கன்னா அப்போ கோபம் வருமா வராதா? நான் தான் ஒன்று சொல்கிறேனே, இப்போ ஒரே ஆண்மகனை காதலிச்சு அந்த ஆண்மகனுக்காகவே வந்து நீ வந்து வாழ்ந்தினா நீ இதை பேசுவனு. நீ டவுன் பஸ் மாதிரி எங்கே போகிற இடத்துலாம் வந்து எவன் ஆள் நிற்கிறான்னு ஏற்றிட்டு போனோன்னா அது எப்படி நான் சொல்கிறத சொல்கிற மாதிரி சூழல் வருதுல்ல உனக்கு. நான் தான் தெளிவாக சொல்கிறேன். அது நல்ல மனநோய் மருத்துவமனையில் காண்பிக்க வேண்டிய ஒரு பெண்ணு. அதுக்கு தன்புத்தியோ எதுவுமே கிடையாது. அது எடுப்பார் கைப்பிள்ளையாயிட்டு. அதுக்கு வேண்டியதெல்லாம் பணம். யார் கட்டுக்கட்டாக பணம் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு ஒரு காணொலி போட்டுரும். அது நீங்கள் அந்த காணொலியை பார்த்தீங்களா? ஒரு பெண்ணு பேசுகிற மாதிரி அந்த காணொலி இருக்கா? நாகரிகமான வார்த்தை அது வாயிலிருந்து வரதா? ஒரு பெண் அப்படியே பேசுவா? இவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் சொன்னேன்னா அப்புறம் வந்து வேற மாதிரி போவோம். தமிழ்நாட்டினுடைய சினிமா இதில் எத்தனையோ பெண்கள் தன்னை வந்து ஈடுபடுத்தியிருக்கிறாங்க. எல்லாரும் இந்த மாதிரியா வந்து ஐயோயோ என் கற்பை காணும், ஐயோயோ என் கற்பை காணும்னு ரோட்டில் வேலை போட்டு விற்கிறாங்க. தன்மானத்தில் வாழலையா? சொல்லக்கூடாதா? எதை அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா வெளியே வந்து சொல்லக்கூடாதா? இந்த பெண் தம்பி, நான் தான் சொல்றேன், உன் கருப்பு போனா கரெக்டு, ஒரே ஆள்கிட்ட போனா கரெக்ட். நீ தான் இங்கே 10 பேர் ஏற்றிக்கிற, இந்த பேருந்து நிலையத்தில் 10 பேர் ஏற்றிவிட்டு அடுத்த பேருந்து நிலையத்தில் 10 பேர் ஏற்றினா எவன் வந்து அதில் ஏறினான்னு எவனுக்கு தெரியும்? நான் வந்து வேற மாதிரி பேசிடுவேன். நான் என்ன சொல்கிறேன்னா, எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. நாங்கள் பெண்களை மதிக்கக்கூடியவர்கள், பெண்களை போற்றக்கூடியவர்கள். எங்களை போல போற்ற எவனையும் இருக்க முடியாது. ஆனால் அது நியாயமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும். இப்போ கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அவங்க கட்சியில் இருக்க பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கு, அவங்க கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி. யாரு? கனிமொழி எம்பி அவர்கள் சொன்னாங்க. இதை வந்து தங்கச்சி கனிமொழி பேசலாமா? இதை பேசலாமான்னு நான் கேட்குறேன். உங்கள் கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? வளையல் போடும், அதாவது இதில் போகிறான் வளையலை கட்டுறான். காணொலி வந்ததா இல்லையா? பிரியாணி திங்க போகிறானுங்க, அங்கே பிரியாணி கடைக்காரனுக்கு காசு கொடுக்காம அந்த அண்டாவை தூக்கி உடைக்கிறானுங்க. நீங்கள் போய் அதாவது பெண்ணின் பாதுகாப்பை பற்றி பேசலாமா? பெண்ணுடைய சுயமரியாதை பற்றி நீங்கள் பேசி ஏதாவது இருக்கா? எத்தனை பேர் நான் காட்டுறேன் திமுகவில்
அதாவது நீங்க உங்க முதுகில் இருக்கிற என்ன அந்த அழுக்க வந்து இருக்குன்னு தெரியாம அடுத்தவங்களை பேசக்கூடாது. உங்கள்கிட்ட அவ்வளவு நான் என்ன சொல்றேன், திமுக ஒரு மக்களுக்கான இயக்கமா இருந்திருந்தால், மக்களுடைய பணி செய்திருந்தால், மக்களுக்காக உழைத்திருந்தால், மக்களுடைய வேதனையை தெரிந்து ஆட்சி நடத்தியிருந்தால் எந்த கட்சி தமிழ்நாட்டில் வந்திருக்காது. தமிழ்நாட்டில் 76 கட்சி 80 கட்சி வர்றதுக்கு காரணம் என்ன? உங்க அயோக்கியத்தை நான் சொல்றேனே. இலங்கை கடற்படை இன்னைக்கும் சிங்கள அதாவது தமிழக மீனவர்களை கொல்லுது. தமிழக மீனவர்களுடைய படகுகளை சிறைபிடித்து செல்லுது. தமிழ் மீனவர்களுடைய வலைகளை அறுத்து சுக்குநூறாக்குது. நீங்க முதலமைச்சர், உங்க அண்ணன் தானே முதலமைச்சர். இதுவரைக்கும் முன்னாடி உங்க அப்பா முதலமைச்சர், இப்போ உங்க அண்ணன் முதலமைச்சர், நீங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுடைய மாமா பையனா கலாநிதி அதாவது முரசொலி மாறன் பையன் தயாநிதி மாறன் அமைச்சர், உங்க அண்ணன் பெரிய அண்ணன் ரசாயனத்துறை மந்திரியா இருந்த அவரு அழகிரி அண்ணன். நீங்க என்ன இந்த மண்ணுக்கு வந்து இந்த மக்களுக்கு செஞ்சீங்க? நீங்க பேசலாமா? முதல்ல நீங்க பேசக்கூடாது. முதல்ல இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் சொன்ன வாய் தானே அது. இன்னைக்கு ஊரெல்லாம் வந்து தெருவா டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சு குடிக்க வச்சது மாத்திரம் இல்லை, டாஸ்மார்க் கடையில் மாத்திரம் அல்ல, கஞ்சா இன்னைக்கு வந்து தெருவா விற்கிதா இல்லையா? அபின் தெருவா விற்கிதா இல்லையா? அந்த கஞ்சாவை இந்த மண்ணில் கொண்டு வந்த ஜாபர் சாதிக்கா இல்லையா? நீங்க பேசலாமா? ஏதாவது ஒரு வார்த்தையை இந்த மண்ணை பற்றி அக்கறையோடு தயவு கூர்ந்து கனிமொழி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர் நான் குற்றம் சாட்டுறேன். ஓகே, ஒரு இறுதியான கேள்வி சார். என்னன்னா, அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு நடந்துச்சு. நாத்தாக்கா வந்து ஏன் கலந்துக்கல? நாத்தாக்காவுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்க போகுது, என்னவா இருக்க போகுது? நான் அது எதுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது? தொகுதி மறுவரையறை கூட்டம், அதாவது லோக்சபா தொகுதிகள் வந்து அதிகமாக உங்களுக்கு எந்த பக்கம் சாதகமா இருக்கு அந்த பக்கம் பிரிச்சுப்பீங்க. தம்பி, திமுக எடுத்து வைக்கிற அதாவது என்ன சொல்ற, நாங்கள் தான் சொல்றோம், நாங்கள் வந்து பழைய கட்டிடத்தில் சுண்ணாம்படிக்க வந்தவர்கள் அந்த கட்டடத்தை இடிச்சிட்டு புதியதாக கட்டி எழுப்பி அதிலே அரசு நடத்துகிறவர்கள். நாங்கள் எங்கே போனோம்? ஏதாவது நடந்திருக்கா தம்பி? நீங்கள் இப்போ இதுவரை என்ன சொல்கிறேன்னா, இதுவரை தமிழக மக்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த உரிமை என்ன? ஏதாவது உரிமை, ஏதாவது போராட்டம்? உங்கள் கட்சி ஆட்சியில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கருப்பு துணி கட்டிக்கிட்டு போராடுவீங்க, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வீட்டிலேயே கொரோனா இருந்தால் கூட தனியாக வாயை கட்டிட்டு போராடினீங்க. கோ பேக் மோடி. நீங்கள் நிலைப்பாடு என்ன? உங்கள் நிலைப்பாடு ஒன்றுமே இல்லை தம்பி. உங்களுக்கு சௌரியமாக ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து மக்களுடைய வரி பணத்தை சாப்பிடணும். யாராவது கேட்டால் மத்திய அரசு போய் எங்களுக்கு வந்து 29 பைசா தான் கொடுக்குதுன்னு குற்றஞ்சாட்டணும். 29 பைசா கொடுக்குறேன்னு குற்றஞ்சாட்டுற நீங்கள் இங்கே ஒரே ஒரு வேலை பாருங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இருக்கிற நெய்வேலியில் இங்கே இருந்து தான் வந்து மின்சாரம் போகுது, கட் பண்ணுங்க. இங்கே உற்பத்தி ஆகிற எல்லாத்தையும் வந்து மத்திய அரசுக்கு கொடுக்காம எதிர்ப்பு தெரிவிங்க. ஏதாவது பண்ணுறீங்களா? அதாவது என்னென்னா, பாம்பும் சாகக்கூடாது, தடியும் ஒடியக்கூடாதுன்னா யாரை காவுந்து பண்ணுற வேலை? பாம்பையா தடியையா? ஒன்று பாம்பு சாகணும், இல்லை தடி ஒடியணும். அப்போ தான் வந்து பிரச்சனை முடியும். நீங்கள் பாம்பும் சாகக்கூடாது, தடியும் ஒடியக்கூடாதுன்னா இதுக்கு நாம் தமிழர் கட்சி இந்த நிலைப்பாட்டில் நிற்காது. அதுக்காக தான் நாங்கள் போகல. ஓகே, அடுத்த கட்ட நகர்வு என்ன? அடுத்த கட்டம் நாங்கள் வந்து அதாவது இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எல்லா பொறுப்பாளர்களும் அன்னம் போடுறாங்க. அதாவது வந்து இவங்க தான் வந்து அதாவது 500 கோடிக்கு அதிக முதலாளி தான் வந்து பொறுப்பாளராக இருக்கணும், இந்த ஜமீன் தான் பொறுப்பாளராக இருக்கணும், இந்த சாதியை சார்ந்தவன் தான் வந்து அதிக பெரும்பான்மையாக இருக்கிறான், அவன் பொறுப்பாளர் இல்லாமல் சராசரி மனிதர்கள் எல்லோரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் அதிகார பகிர்வை அதாவது கொடுக்குறோம்.
ஒரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாநில ஒருங்கிணைப்பாளர் போடுறோம், ஒவ்வொரு தொகுதிக்கு மண்டல செயலாளர் போடுறோம். இருக்கிற அதாவது 100 வாக்கு இதுக்கு வந்து ஒரு அதாவது முக்கியமாக அதுக்கு ஒரு பொறுப்பாளரை போடுறோம், அதுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் போடுறோம். அந்த வாக்ககத்தில் வந்து அந்த நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்கறதுக்கு களமாடுறதுக்கு சரியான ஆட்களை தேர்வு பண்ணுறோம். 2026 இதெல்லாம் பண்ண பிறகு தேர்தலை முறையாக சந்திக்கிறோம். இருக்கிற அதாவது ஆட்சியை பிடிக்கிறோம். நாட்டு மக்களுக்கு அதாவது செம்மையான, இதுவரை தமிழகம் கண்டிராத மிக தூய்மையான, அதாவது காமராசர் சொல்லுவாங்க, எல்லாரும் காமராச ஆட்சியை கொண்டு வரணும், காமராச ஆட்சியை கொண்டு வரணும். நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் பாட்டனை விட பாட்டன் பெரியவனா, மக்கள் செய்வதற்கு அவனுடைய பேரப்பிள்ளைங்க பெரியவங்களா அப்படின்னு அந்த வாதத்தை முன் வச்சு எங்கள் பாட்டனை விட எங்கள் தாத்தனை விட சிறப்பான ஒரு தூய்மையான ஆட்சியை இந்த மண்ணிலே 2026 நிறுவ போகிறோம். இதுதான் எங்களுடைய. ஓகே, நேர்காணலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம், நன்றி.